10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன் வேர்ட் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ லெனினு, செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி ஹெர்மன் கார்ட்டஸு, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி 1991, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி பிபின் சந்திர பாலு, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி பஞ்சாப்பு, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி அலுவியல் சாயிலு, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி சன்னு, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி பெட்ரோலியமு, டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3 and 16, 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி ஓகே பிரசிடெண்ட்டு, 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 5, 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சரு, 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி சுல்தான் ஆஃப் கால்கொண்டா. ஓகே 2 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மில்லியன் ஃபார்ம்ஸ் நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின், முசோலோனி சொல்லியிருந்த கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி சொல்லியிருந்த கொஸ்டின், லக்னோ பாயிண்ட் சொன்ன கொஸ்டின், திருநெல்வேலி சொன்ன கொஸ்டின், நேபரிங் கண்ட்ரிஸ் சொன்னது, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொன்னது. ஸோ இதிலே வந்து 1 2 3 4 5 6 7 கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது. பிளானட் சக்ராஃப் சொல்லியிருந்தோம், டிசாஸ்டர் ரிஸ்க் ஹெட்ஜிங் சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூர் லாஸ்ட் மீட்டோட சொல்லியிருந்தோம், அப்ளை ஸ்டெட்டிக்ஸ்னு சொல்லலை, மெம்பர்ஸ் ஆஃப் SARS சொல்லியிருந்தோம். ஸோ சிப்காட் மட்டும் சொல்லலை. ஸோ கம்பல்சரி மட்டும் தான் அட்டன் பண்ண முடியாது. மிச்சம் 9 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுறலாம். ஓகே ஸோ அடுத்ததாக வந்து 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு ஃபில்லப் சம் சொன்னது வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட் வாரம் நம்ம லாஸ்ட் மினிட்ல சொல்லியிருந்தோம், யூஎன்ஓ லாஸ்ட் மினிட்ல சொல்லியிருந்தோம், சுதேசி மூமெண்ட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ சில பேர் சொன்னீங்க நீங்கள் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் வராது அப்படின்னு, பார்த்துக்காங்க வரதா வரலையான்னு. ஸோ அடுத்ததாக வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹிஸ்ட்ரியே சொல்லியிருந்தது, ரேபி கரீஃப் சொன்னது, ஈஸ்டர்ன் கேட்ஸ் கன்னியூஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டியூ ரீசன் டிஸ்டிங்யூஸ் போட்டிருந்தோம், அதில் வந்து சொல்லியிருந்த கொஸ்டின். அடுத்தா கங்கா வந்து சொல்லியிருந்த கொஸ்டின் தான், ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியாவும் சொன்னது தான், மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருந்தோம், பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லியிருந்தோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் லாஸ்ட் மட்டும் சொல்லியிருந்தோம், GST சொல்லலை. ஸோ இப்போ எத்தனை ஆச்சு, இதிலே வந்து 9 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு. ஸோ அப்புறம் டைம்லைன் நம்ம சொல்லியிருந்தா படிச்சிருந்தாலே எழுதியிருக்கலாம், டைம்லைன் என்ன இருக்குது. ஸோ அதே மாதிரி மேப் நம்ம சொல்லியிருந்ததை தவிர வேறு எதுவுமே வரல, நம்ம சொல்லியிருந்தது தான் வந்திருக்கு இம்பார்ட்டன்ட் மேப்ஸில். அடுத்து 8 மார்க் பொறுத்தளவுக்கு காந்தி நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னு சொன்ன மாதிரி வந்திருக்குது, அட்டன் பண்ணிருப்பீங்க. அடுத்ததாக வந்து 8 மார்க் மேப் பொறுத்தவரைக்கும் ஈசன்கே சொல்லியிருந்தோம், மல்வாப்பாடி சொல்லியிருந்தோம், கோதாவரி சொல்லியிருந்தோம், அகஸ்தியமலை மவுண்டன் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேப் எழுதியிருப்பீங்க, செகண்ட் மேப்பும் எழுதியிருப்பீங்க. ஸோ எது எழுதினீங்க, எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்கள் நம்பிக்கையில் நம்ம போடுற கொஸ்டினை போய் செக் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக நான் சொன்னது தான் வந்திருக்குது. ஓகே 95+ அசால்ட்டாக எடுக்கலாம், ஒரே ஒரு 2 மார்க் கம்பல்சரி மட்டும்தான் எழுத முடியாது, 98 எடுக்கலாம். ஓகே நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின்ஸை படிச்சிருந்தா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக டஃப் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.